நம்ம மார்வல்ல இருக்க அயன்மேனுக்கும், அதேமாரி நம்ம டிசி பங்காளியா இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற நம்ம பேட்மேன் 2 தலைங்களுக்கும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பா? பார்த்துடலாமா? சாம்பார் ஆப் எனக்கு. ஃபர்ஸ்ட்டா இந்த ஃபைட்டு வந்து 2 சூப்பர் ஹீரோஸுக்கு இடையில நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது. 2 பில்லியனர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டு. ஒருத்தர் டோனி ஸ்டார்க், இன்னொருத்தர் ப்ரூசன். 2 பேருமே அவங்கவங்க யூனிவர்ஸ்ல பெரிய பணக்காரங்க, அது மட்டும் இல்லாம ஆணழகன், அப்புறம் ப்ளே பாய் இந்த மாரி சொல்லிட்டே போலாம். ஏன்னா 2 கேரக்டரும் அப்படிப்பட்ட கேரக்டரா தான் இருக்கும். 2 பேருமே டிஃப்ரெண்டான ஆளுங்க. இந்த ஃபைட்ல வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சது இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா இது 2மே டிஃப்ரெண்டான கேரக்டர். நம்ம பேட்மேன் வந்து ஜஸ்டிஸ் லீகோட லீடர். அவர் தான் ஜஸ்டிஸ் லீக்கை கண்ட்ரோல் பண்ற மாரி. அதேமாரி ஜஸ்டிஸ் லீக்ல இருக்க மெம்பர்ஸ்களுக்கு என்னென்ன வீக்னஸ் அப்படிங்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சு, அவனாவது எகெயின்ஸ்டா திரும்புனானா அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாரு. அதுக்கான வழியையும் கையில் வச்சிருக்க ஒரு செம்மையான ஒரு கேரக்டர். பேட்மேனுக்கு வந்து இந்த சூப்பர் ஹியூமன் பவர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அவர் வந்து நார்மலாக மனுஷங்களுக்கு உள்ள பவர்ஸை வச்சு சண்டை போடுற ஒரு கேரக்டர். அவர் வந்து மெட்டீரியல் ஆர்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் கற்று வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட என்னென்ன கராத்தே கும்பிருக்கோ எல்லாத்தையும் கற்று வச்சிருக்காரு. அப்புறம் வந்து டிடெக்டிவோட ஸ்கில்ஸ் அதிகமாக அவர்கிட்ட இருக்குது. நம்ம பேட்மேனுக்கு வந்து பேட்டில் ஐக்கம் வந்து ஏகபோகமாக இருக்குங்க. ஏன்னா தலைவனோட பேட்டில் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா ஃபைட் பண்ணுறப்போ அந்த ஆளோட வீக்னஸ் என்ன, நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவனோட வீக்னஸ் என்னங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சி பொலன்னு பொழந்துருவார். பேட்மேன் வந்து எஸ்கேப் ஆகிறதுல பாயம்புலி மாதிரியான ஒரு கேரக்டர் தான் சொல்லலாம். ஏன்னா டார்க் சைடு மாதிரியான ஒரு காட் லெவலில் இருக்கிற ஒரு புறம்போக்கு வந்து ஒமேகா பிம்ஸை விட்டும் தலைவன் அந்த லேசர்லேருந்து அழகாக எஸ்கேப் ஆயிருப்பான். அப்படிப்பட்ட எஸ்கேப் ஆகிற கேஸு. அதனால பேட்மேனை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதேமாரி பேட்மேன் கிட்ட இருக்கிற ஷூட்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேட் ஷூட்னு சொல்லுவாங்க. அந்த பேட் ஷூட் வந்து நிறைய வச்சிருக்காப்புல. ஒவ்வொரு சண்டைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. நம்ம சூப்பர்மேன் அடிக்கிறப்ப, அதேமாதிரி நம்ம டார்க் சைடு கிட்ட சண்டைக்கு போகிறப்ப இன்னும் ஹெவியான ஷூட்லாம் கையில் எடுத்துகிட்டு போவார் தலைவர். நம்ம பேட்மேனோட ஃபஸ்ட்டு ரோலே யாரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவர்கிட்ட இருக்கும். ஆனால் சில சமயம் எவனாவது ரொம்ப டார்ச்சர் கொடுத்து இந்த பூமிக்கு த்ரெட்டாக இருந்து சில புறம்போக்குகள் வந்துச்சுன்னு வச்சிங்க, தலைவன் கன்ஃபார்ம் கையில் ஆயுதத்தை எடுத்து பொலன்னு பொழந்துருவான். எடுத்துக்காட்டுங்க நம்ம சூப்பர்மேனையே வச்சுப்போமே. அந்த ஆள் பூமிக்கு த்ரெட்டாக இருக்கான்னு தெரிஞ்சோன்னே அந்த ஆளை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணி தலைவன் களத்தில் இறங்கி எக்ஸசைஸ்லேருந்து எல்லாத்தையும் பண்ணி கிரிப்டோனைட் ஸ்மோக் பாம் வரையும் ரெடி பண்ணி தலைவனுக்கு வாயிலேயே கிரிப்டோனைட்டை கொடுத்துருப்பாரு. பேட்மேனை பொறுத்தவரையும் பூமிக்கு த்ரெட்டாக மக்களுக்கு எவனாவது விரோதம் பண்ணுற மாதிரி இருந்தானா அவனை போட்டு தள்ளுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து தலைவன் என்னையுமே சுற்றிட்டு இருப்பான். அதுவும் கௌதம் சிட்டியில் வவ்வாலோட சிம்பிள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நம்ம பேட்மேன். நம்ம பேட்மேன் வந்து ஃபைட்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளோ சீக்கிரம் பின்வாங்கவே மாட்டார். எக்ஸாக்ட்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா மாரி அவ்வளோ சீக்கிரம் சண்டையை நிறுத்தவும் மாட்டார். அவ்வளோ சீக்கிரம் கவுண்டர் அட்டாக் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சூப்பர் வில்லனாக இருந்தாலும் சரி, கவுண்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அவ்வளோ சீக்கிரம் பின்னாடி காலை எடுத்து வைக்க மாட்டார். அப்படியே நம்ம அயன்மேன் பக்கம் வந்தோன்னு வச்சுங்க, அயன்மேன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு கேரக்டர். எந்த அளவுக்கு ஜீனியஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குப்பையை கூட பயங்கரமான வெப்பனாக மாற்றுற அளவுக்கு ஜீனியஸ். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ்லேயே ரொம்ப பயங்கரமான ஜீனியஸ்னு பேர் வச்சிருக்குது நம்ம தலைவன் தான். நம்ம பேட்மேன் மாதிரியே இவரும் நார்மலான ஒரு ஹியூமன் தான். ஆனால் இவருடைய புத்திசாலித்தனத்தை வச்சு நிறைய ஷூட்ஸை மேக் பண்ணி அதை வந்து பவர்ஃபுல்லாக மாற்றி அதில் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படி பார்த்தாலும் இவரும் ஒரு ஹியூமன் தான். தன்னோட புத்திசாலித்தனம், தன்னோட நார்மலான மனுஷனோட பவரை வச்சு தான் இவரும் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கிறாரு. நம்ம அயன்மேன் கிட்ட வந்து எக்கச்சக்கமாக ஷூட்ஸ்லாம் இருக்குங்க. ஏகப்பட்ட ஷூட்ஸ்லாம் கையில் வச்சுருக்காரு தலைவர். அதில் ஒவ்வொரு ஷூட்டும் ஒவ்வொரு விதமாக அவர் வந்து யூஸ் பண்ணுவார். ஒவ்வொரு பேட்டிலுக்கு ஒவ்வொரு வித்தியாசமாக எடுத்துகிட்டு போய்ட்டு ஒருத்தனையும் அடினே அடிச்சிருப்பாரு. கடைசியாக அவர் என்கேமில் யூஸ் பண்ண ஷூட் தான் மார்க் 85. அந்த ஷூட்டை யூஸ் பண்ணி தான் லாஸ்ட்டாக அவர் சமாதி கட்டியிருப்பாங்க. அதில் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரை வந்து ஜெனரேட் பண்ணுற மாதிரியான விஷயத்தெல்லாம் அப்டேட் பண்ணி பவர்ஃபுல்லாக அந்த ஷூட்டை மேக் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஆள். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருப்பாரு. அது கடைசியில் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மூவியில். அயன்மேன் கிட்ட வந்து ஷூட் இல்லைனாலும் அவர் வந்து தன்னோட ஓன் பவரை வச்சு கிட்டத்தட்ட இன்டெலிஜென்ட் அவரோட புத்திசாலித்தனத்தை வச்சு சில விஷயத்தை க்ரியேட் பண்ணி சில இடத்துல சண்டை போட்டிருப்பாரு. அதுவும் அயன்மேன் 3 படத்தில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அதனால் ஷூட் இல்லாட்டியே சில இடத்துல ஃபைட்டு வந்து நல்லா பண்ணியிருப்பாரு. அயன்மேனுக்கு பேட்டில் ஐக்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஏன்னா அவர் நிறைய ஃபைட்டை வந்து பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சூப்பர் ஹீரோஸ்கிட்டையும் ஃபைட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பெரிய பெரிய சூப்பர் வில்லன்கள்ஸ்கிட்டையும் ஃபைட் பண்ணியிருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு அல்ட்ரான், தானோஸ் இந்த 2 மொட்டை மாட்டிக்கிட்டையும் நிறைய அடி கொடுத்துருக்காரு. அதனால் பேட்டிலில் வந்து எப்படிலாம் அடிச்சா எப்படிலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து அயன்மேனுக்கு நல்லாவே தெரியும். பேட்டிலில் வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு அவரோட ஷூட்லேயே ஏகபோகமான வெப்பன்ஸ், பிளாஸ்டர்ஸ் அப்படின்னு ஏகபோகமாக வச்சுருப்பாரு. அதனால ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஃபைனலாக நம்ம பேட்மேனும் அயன்மேனும் 2 பேரும் நேருக்கு நேராக ஃபைட்டுக்கு இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்க. ஷூட் வைஸ் பார்த்தா நம்ம அயன்மேன் வந்து கன்ஃபார்ம் அடின்னு அடிச்சிருவார். அயன்மேன் வந்து அடின்னு அடித்தாலும் நம்ம பேட்மேன் வந்து இந்த பக்கம் கவுண்டர் அட்டாக் கொடுப்பாரு. எஸ்கேப் ஆகிறதுல அவர் வந்து பயங்கரமான ஆள். எஸ்கேப் ஆகி எப்படியா இருந்தாலும் அவரோட வீக்னஸ் என்னங்கிறது, அவருக்கான பவர் சோல்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சி நம்ம ஆர்க் ஆக்டரில் வந்து 4 தட்டுவார் கன்ஃபார்ம் பேட்மேன். அதையும் மீறி நம்ம அயன்மேன் வந்து பவர்ஃபுல்லான அட்டாக்ஸை கொடுத்தாலும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது நம்ம பேட்மேனுக்கு வந்து புதுசு கிடையாது. கன்ஃபார்ம் எஸ்கேப் ஆகிடுவார். அதையும் மீறி
எப்படியாவது நம்ம ஆர்க் ஆக்டர் வந்து நம்ம பேட்மேன் வந்து காலி பண்ணிட்டாருன்னா, நம்ம அயன்மேன் வந்து கன்ஃபார்ம் அங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அவரோட ஜீனியஸான மூளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த ரெடி பண்ணுவார். அதையும் மீறி நார்மலாக கையால் சண்டை போடுற மாரி வந்துச்சுன்னா, நம்ம பேட்மேன் வந்து ஈஸியாக ஜெயிச்சிரும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் நம்ம அயன்மேன் வந்து விட்டு கொடுக்காம மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாருன்னா, ஷூட்டை மேக் பண்ணி மறுபடியும் ஃபைட்டில் இறங்குறாருன்னு வச்சுங்க, கன்ஃபார்ம் சொல்கிறாங்க இவங்க 2 பேரும் விடிய விடிய அடிச்சுட்டு தான் கிடப்பாங்க. இதில் யார் ஜெயிப்பான்னு சொல்கிறதுக்கே அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக சொல்ல முடியாது. நான் 2 பேரும் மாறி மாறி அடிச்சுட்டு கிடப்பாங்க. அதுவும் பேட்மேனும் விட்டு கொடுக்க மாட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஆள் அயன்மேன் ஷூட்டை திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டு அவரோட புத்திசாலித்தனத்துக்கு ஏதாவது பண்ணிட்டே இருப்பார். இவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப ஒருவேளை கையால் சண்டை போடுற நிலைமை வந்துச்சுன்னா நம்ம பேட்மேன் வந்து வின் பண்ணிடுவார். அதே சமயம் ஹெவியான ஷூட்டை வந்து நம்ம அயன்மேன் எடுத்துகிட்டு வந்தாருன்னு வச்சுங்க, அப்போ நம்ம அயன்மேன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி 2 பேருக்குமே ஒரு விஷயம் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, ஒரு விஷயம் மைனஸாகவும் இருக்குது. அதனால இதில் ஜெயிக்கிறது வந்து 2 பேருக்குமே 50-50% வந்து வாய்ப்பு இருக்குது.